Integrated Rural Community Development Society, or IRCDS, is dedicated to uplifting socially excluded communities by fostering awareness and empowerment. Through its initiatives, IRCDS works towards strengthening women's participation in society, ensuring their rights, and providing access to resources that improve their quality of life. The mission of IRCDS is to build knowledge, skills, and noble values. We are working with women, children, persons with disabilities, and migrant workers. 75% of target group belongs to Dalits and tribal communities. IRCDS organizes women into self-help groups, equipping them with knowledge and skills in leadership, financial management, and government schemes. These groups serve as platforms for women to gain financial independence and advocate for their socio-economic and political rights. பெண்களுக்கான அவங்க வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்காக உதவிகளை செய்துட்டு கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, கடை வைத்தல் போன்ற பல்வேறான தொழில்களை முன்னேறி இருக்காங்க. ஐஆர்சிடிஎஸ்லேருந்து லோன் வாங்கினேன், விவசாயத்துக்கு டிராக்டர் வாங்கினேன், ரொம்ப பயன்படுத்துது, ரொம்ப நன்றி. One of IRCDS's key focus areas is financial literacy among women. By facilitating access to financial support from government and banking institutions, the organization ensures that women are equipped with the knowledge and resources to build sustainable livelihoods. என் பேர் கீதா. நான் திருவூரில் இருக்கேன், திருவூர் கிராமத்தில் இருக்கேன். நான் இந்த வேலை ஒரு 15 வருஷமாக செய்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வெளி உலகம் கூட பார்த்ததில்லை. அதுக்கப்புறமா எனக்கு ஐஆர்சிடிஎஸ் ஆஃபீஸில் இந்த சாந்தி மேடம்லாம் ஐஆர்சிடிஎஸ் ஆஃபீஸில் எனேபிள் இந்தியாவில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நீ கலந்துக்குமான்னு சொன்னாங்க. 10 நாள் ட்ரைனிங்கும் எடுத்தேன். அது மூலமாக இந்த வேலையெல்லாம் நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் நிறைய வெளி உலகத்துக்கு போகிறேன், எல்லா விஷயமும் நான் பார்க்குறேன், தெரிஞ்சுக்கிறேன். இதில் எனக்கு இந்த வேலையில் ஒரு 20 மெம்பர்ஸ் என் கூட வேலை செய்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ 20 பேருக்கு நம்ம வேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு இடத்துக்கு போனாவே எங்களை கௌரவமாக பார்க்குறாங்க. ஐஆர்சிடிஎஸ்ல என்ன ஒரு மெம்பராகவே ஆக்கிட்டாங்க. எங்கள் வீட்டு பொண்ணுன்னு சொல்லுவாங்க அவங்க. கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்கள் வாங்கிய கடனுக்காகவும் கால்நடை தீவனம் வாங்குவதற்கு போதிய முன்பணம் இல்லாததினாலும் பாலுக்கு கூடுதலாக விலை கிடைக்கும் என்ற விழிப்புணர்வு இல்லாததினாலும் பால் வியாபாரிகளின் கட்டாயத்தில் சுரண்டலுக்கு உட்பட்டு குறைந்த விலைக்கு பாலை விற்கும் நிர்பந்தனைக்கு ஆளாக்கப்படுகின்றனர். இத்தகைய பால் உற்பத்தியாளர்களை சுரண்டல் முறையில் இருந்து மீட்டெடுத்து நியாயமான விலை அரசு நிறுவனமான ஆவின் மூலம் கிடைப்பதற்கு வழிவகை செய்து கொண்டிருக்கிறோம். 8 சொசைட்டி ஆரம்பிக்கக்கூடிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு 350 லிட்டர் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். அரசு வழங்கும் கால்நடை பராமரிப்பு சேவைகளை பெறுவதற்கு வழிவகை செய்து கொண்டிருக்கிறோம். இதன் மூலம் கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்களின் வாழ்வாதாரத்தினையும் முன்னேற்றத்தினையும் அவர்களுக்கான உரிமைகளையும் உறுதி செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் வீட்டுக்காரு உடம்பு சரியில்லாத இருக்காரு, கூலி வேலைக்கெல்லாம் போக முடியாது, வீட்டில் தான் இருக்காரு. ஏதோ ஐசிடி மூலமா எங்களுக்கு மாடு கொடுத்ததுனால அதை வச்சு ஸ்கூல் போகிறோம், 2 பசங்க படிக்க வைக்கிறோம். நான் தான் குடும்பத்தை எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். The project is expected to contribute significantly to cleaner air, improved rainfall patterns, water conservation, enhanced groundwater recharge, better soil quality, and the prevention of soil erosion, thereby strengthening the resilience of local communities to the impacts of climate change. என் பேர் சரளா, பூரிவக்கம் பஞ்சாயத்திலிருந்து பேசுகிறேன். ஐஆர்சிடிஎஸ் கிரீன் சாம்பியன் மூலமாக பசுமை பாதுகாவலர்கள் அதிலிருந்து நாங்கள் பயன்களை அடைஞ்சிருக்கோம். 30 வகையான விதைகளை நாங்கள் சேகரித்து வச்சுருக்கோம். வெயில் காலங்களில் இதை நல்லா காய வச்சு யார் யார் கேட்குறாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த விதை நாங்கள் கொடுப்போனாங்க. எங்கள் வீட்டிலே மாடி தோட்டத்திலே விதைகளை விதைச்சு மருந்தில்லாத காய்கள் நம்ம உடலுக்கு ஆரோக்கியமும் புத்துணர்ச்சியும் நோய் இல்லாமல் இருக்கும். நம்ம கிரீன் சாம்பியன் மூலமாக கூட நாங்கள் மாதமாக கூட்டம் போட்டு தீர்மானத்தில் எழுதியிருக்கிறோம். அதுக்கும் ஐஆர்சிடிஎஸ் நாங்கள் கேட்டோன்னே எங்களுக்கு உதவிகளை நிறைய தருகிறாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு இந்த செடிகள் சுத்தமான காற்றுகளை தரும். அதனால் நம்ம பயன்களை அடைகிறோம். இந்த ஐஆர்சிடிஎஸ் உலகமெங்க பரவணும் ரொம்ப வாஞ்சியாக இருக்கும். நாங்கள் என் பேர் ஆர்த்தி. எங்கள் வீட்டில் மொத்தம் 4 பேர். நானே என் தங்கச்சி, அப்பா அம்மா. அப்பா வெல்டராக இருக்காங்க, அம்மா டெய்லரிங்காக இருக்காங்க. இவங்க 2 பேரோட வருமானத்தினால நான் பிகாம் முடிச்சிட்டேன். பிகாம் முடிச்சதுக்கப்புறமா நான் எம்பிஏ பண்ணணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அவங்களுடைய வருமானத்தினால அது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட்டில் இருந்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப படிக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்ததுனால அந்த டைமில் தான் ஐஆர்சிடிஎஸும் எஜுகேஷனல் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டேன். அவங்களுடைய சப்போர்ட்னால தான் நான் எம்பிஏ ஃபைனல் இயருக்கும் முடிக்க போகிறேன். நான் மட்டும் இல்லாமல் என்னோடய தங்கச்சியும் இப்போ பிகாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. The organization has successfully freed individuals from bonded labor, encouraged women to
offering them alternative sources of income and a path to dignified livelihoods. கொத்தடிமையிலிருந்து மீட்கப்பட்ட ஒரு 32 குடும்பங்களுக்கு வந்து மறுவாழ்வுக்காக அவங்களுக்கு வந்து வீடுகள் கட்டி கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக தொழில் முனைவதற்கான பயிற்சிகளை வழங்கி அவங்களுக்கு வந்து நிதி உதவிகளை வாங்கி கொடுத்துருக்கோம். 20 வருஷமாக நாங்கள் வந்து கொத்தடிமை ரைஸ் மில்லில் வேலை பார்த்துருந்தோம். அங்கே வந்து சுயநாள் சரியில்லாமல் அந்த ஓனர்கிட்ட ரொம்ப அடிபட்டு அது மாதிரி ஐஆர்சிடிஎஸ் வந்து எங்களை மீத்தெடுத்து வந்து எங்களுக்காக ஒரு வீடு 25 பேருக்கு வீடு கட்டி கொடுத்து அவங்க முன்னேற்றி விட்டாங்க. Whether in the formal or informal sector, the organization strives to create fair income opportunities, workplace security, and social protection for families. ஜனவரி மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் தான் வந்து செங்கல் சாம்பர் வந்து ரன் ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் அதிகமான செங்கல் சாம்பர் இருக்குது. இதில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மற்ற மாவட்டத்தில் தான் வந்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கு வந்து 12,000 பேர்கிட்ட இங்கே திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வேலைக்கு வராங்க. இங்கே செங்கல் சாம்பருக்கு வேலைக்கு வர மக்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கல்வி, குழந்தைகள் கொண்டு வந்தாங்கன்னா கல்வி உறுதிப்படுத்துகிறோம், அது மருத்துவத்தை உறுதிப்படுத்துகிறோம். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா செங்கல் சாம்பரில் சுத்தமான குடிநீர், அவங்களுக்கு வந்து மின்சார வசதி, வீடு, இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான சோசியல் செக்யூரிட்டி எல்லாமே வந்து பண்ணி கொடுக்குறோம். அனைத்து தொழிலாளர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் வந்து இன்ன வரைக்கும் பதிவு பண்ணி கொடுத்தீங்கன்னா வீட்டு உதவித்தொகைன்னு சொல்லிட்டு ஒரு 4 லட்ச ரூபாய் கிட்ட கொடுக்குறாங்க. ஒரு உதவித்தொகை கவர்மெண்ட்ல தராங்க. அந்த சலுகையை நம்ம வாங்கி தரோம். They also run learning centers for children from marginalized communities, providing a safe space to enhance academic skills and clarify doubts with the help of experienced teachers. Focusing on personalized learning, the centers aim to empower children with the knowledge and confidence to succeed, bridging the educational gap for underprivileged communities. இங்கே வரும் குழந்தைகளுக்கு விளையாட்டு மூலமான கல்வி, கைவினைகள் பொருட்கள் செய்வது போன்ற கற்றல் மையம் கற்பிக்கப்படுகிறது. இதன் மூலமாக அவர்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது. படைப்பாற்றல் கற்றல் மையத்திலிருந்து மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் எல்லாம் கற்றுருக்கேன். இப்போ வந்து பெண் குழந்தைகள் பாதுகாப்பு, பெண் குழந்தைகள் உரிமைகள், அதுக்கப்புறம் வந்து பெண் குழந்தைகளை படிக்க வைக்கணும், நம்ம குழந்தை திருமணம் நடக்கவே கூடாது அப்படின்றதையும் நான் ஐஆர்சிடிஎஸ் மூலியமாக தான் தெரிஞ்சுக்கினேன். வணக்கம், நான் ஆல்வி ஜான், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர். திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை திருமணங்கள் இல்லாத ஒரு மாவட்டமாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் பல்வேறு நடவடிக்கைகள் மாவட்ட நிர்வாகம் சார்பாக எடுத்து வருகிறோம். நம்ம அனைவரும் சேர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்தை ஒரு குழந்தை திருமணம் இல்லாத மாவட்டமாக மாற்றுவோம் என்று உறுதியளிப்போம். Our project title is Improving the Learning Environment and Enhancing STEM Education for Students in Government Schools in Tiruvallur and Viluppuram districts, Tamil Nadu. As part of our career guidance initiatives, we developed a self-discovery module to help students identify their interests and aspirations. We also provided STEAM-based career guidance and personalized post-school career support to guide students toward informed decisions. In the previous academic year, URC significantly transformed school learning spaces through focused infrastructure development. School libraries and computer labs were strengthened, with the provision of refurbished laptops to support digital learning. Critical repairs were undertaken to address water leakages during the monsoon, ensuring safer and more conducive classrooms. New hand wash stations were constructed to promote regular hygiene practices among students. Additional toilet blocks were also developed to enhance access to safe and clean sanitation. With the support of Qualcomm, URCS provided scholarships to 24 college-going students, amounting to 5,50,000 rupees this year. For the first time, we organized an inter-school science fair, the Innovators Expo. The event brought together students from 24 schools, with 779 visitors, 217 active participants, and 38 teachers contributing to this collaborative learning experience. A bowel and syntax tanks were installed to address drinking water needs in the community. Also had the opportunity to hand over a commitment letter to the Honorable Education Minister, marking a significant milestone. Through continuous advocacy and intervention,
IRCDS remains committed to eradicating exploitation and ensuring that every individual has the opportunity to live with dignity and independence. With a deep commitment to social justice, IRCDS continues to transform lives, empowering communities and fostering a future where equality and opportunity are accessible to all.